guys, welcome to our channel Literature Insight. இன்னைக்கு நம்ம பார்க்க போற poem Sailing to Byzantium. Author name W.B. Yeats, William Butler Yeats. இவர் 1865 to 1939 வரை வாழ்ந்த ஒரு ஐரிஷ் போயட். 1923ல நோபல் பிரைஸ் வின் பண்ணியிருக்காங்க. 1926ல இந்த போம் எழுதியிருக்காரு. 1928ல த டவர் அப்படிங்கிற கலெக்ஷன்ல பப்ளிஷ் ஆயிருக்கு. இவரு தன்னுடைய ஏர்லி 60ஸ்ல எழுதின போயம் தான் இந்த செயிலிங் டு பைசாண்டியம். இதுல சோலை பத்தியும் ஓல்ட் ஏஜ்ல அவருடைய தாட்ஸை பத்தியும் எழுதியிருக்காரு. அயாம்பிக் பெண்டாமீட்டர், ரைம் ஸ்கீம் ஏபி 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 சிசி. இதுல மென்ஷன் பண்ணியிருக்க பைசாண்டியம் அப்படிங்கிறது கான்ஸ்டான்டினோப்பிள் அப்படிங்கிற ஒரு பிளேஸை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய இஸ்தான்புல் தான் இது. இவருடைய சோல் எட்டர்னிட்டியை அடையறதுக்காக ஒரு ஸ்பிரிச்சுவல் வாயேஜ் அண்டர்டேக் பண்ணது. அதை தான் இந்த போயம்ல நமக்கு சொல்லியிருக்காங்க. இந்த போயம்ல டோட்டலா 4 ஸ்டான்சாஸ் இருக்கு. ஒவ்வொரு ஸ்டான்சாலையும் 8 லைன்ஸ் இருக்கு. Now let's get into the poem. Stanza 1. இவர் வாழக்கூடிய அந்த கண்ட்ரியில முதியோர்களுக்கு இடம் கிடையாதுன்னு சொல்றாரு. இங்க ஒரு மென்ஷன் பண்ணியிருக்க கண்ட்ரி என்னன்னா அயர்லாந்து. இளமைதான் எல்லா இடத்துலயும் இருக்கு. பேர்ட்ஸ் ட்ரீஸ் மேல உட்காந்து சத்தம் போட்டுட்டு இருக்கு. இந்த ஜென்ரேஷன் பீப்புள் வேர்ல்ட்லி பிளஷருக்கும் செக்ஷுவல் டிசைருக்கும் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதா சொல்லியிருக்காரு. ஓல்ட் பீப்புள் ஸ்பிரிச்சுவலா இருக்காங்க, அவங்களுக்கு திறமை இருக்கு, அனுபவம் இருக்கு, பட் அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது கிடையாதான். அங்க இருக்க யங் பீப்புள் மட்டும் இப்படி கிடையாது. ஆனா அங்க இருக்கக்கூடிய பேர்ட்ஸ், சால்மன், மேக்கரல் அப்படின்னு சொல்லக்கூடிய மீன்களும் அப்படிதான் இருக்குன்னு சொல்றாரு. ஓல்ட் பீப்புளுக்கு இங்க மதிப்பு இல்லை. அங்க இருக்கக்கூடிய மீன்களாகட்டும், மனுஷர்களாகட்டும், பறவைகளாகட்டும் எல்லாருமே அவங்களுடைய வாழ்க்கையில மேக்கிங் லவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு மட்டும்தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களாம். பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவுல இருக்கக்கூடிய அந்த லைஃப்ல செக்ஷுவல் டிசைருக்கு மட்டும்தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஓல்ட் பீப்புளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது கிடையாதா. சென்சுவல் மியூசிக் எல்லாம் கேட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்களா. அதனால இன்டெலெக்சுவலா இருக்கக்கூடிய இந்த ஓல்ட் பீப்புளை நெக்லெக்ட் பண்றதா சொல்லியிருக்காரு. ஸ்டான்சா 2. இந்த கண்ட்ரியில ஓல்ட் பீப்புளை யூஸ்லெஸ்ஸா பாக்குறாங்களாம். ஒரு ஸ்டிக்ல கிழிஞ்சு டேமேஜான கோட்டை மாட்டி தொங்க விட்டா அந்த கோட்டை யாரும் கண்டுக்க மாட்டாங்க, கன்சிடர் பண்ண மாட்டாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் ஓல்ட் பீப்புளையும் கன்சிடர் பண்ணாம இருக்காங்களாம். அந்த கோட் மாதிரியே அந்த ஓல்ட் பீப்புளுடைய போன்ல அவங்களுடைய ஓல்ட் ட்ரூப்பிங் ரிங்கிள் ஸ்கின் தொங்கிட்டு இருக்கான். பட் அவங்களோட சோல் வந்துட்டு ஹாப்பியா தான் இருக்கான். அவங்களோட சோல் ஹாப்பியா கிளாப் பண்ணி பாட்டு பாடிட்டு இருக்கான். எதை பத்தி பாட்டு பாடுதுன்னா அவங்களுடைய பாஸ்ட பத்தி பாட்டு பாடிட்டு இருக்கான். இந்த கண்ட்ரியில ஓல்ட் பீப்புளுக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லை, அவங்களை கன்சிடர் பண்றது இல்லை. அதனால அவருடைய சோலை ஹாப்பியா வச்சுக்கிறதுக்காகவும் நரிஷ் பண்றதுக்காகவும் ஹோலி சிட்டியான பைசாண்டியம்க்கு அவர் டிராவல் பண்ணி போறதா சொல்றாரு. ஸ்டான்சா 3. ஹோலி சிட்டியான பைசாண்டியம்ல நிறைய சர்ச்சஸ் இருக்கான். அங்க வால் ஃபுல்லா கிளாஸ் இல்லைன்னா பாட்ரியால செய்யப்பட்ட ஹார்ட் ஒர்க் நிறைய இருக்கான். அதுல ஒரு இமேஜ்ல ஹோலி ஃபயர்ல சேஜஸ் இருக்காங்களாம். வைஸ் அண்ட் நாலேஜபிள் பர்சனை தான் சேஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். இவரு அந்த சேஜஸ் கிட்ட நீங்க அந்த ஹோலி ஃபயர்ல இருந்து வெளியே வாங்க, வந்து என்னோட சோலுடைய சிங்கிங் மாஸ்டரா இருங்க அப்படின்னு கேட்கிறாரு. என்னோட ஹார்ட்டை சரி பண்ணி சீரமைச்சுக்கோங்க. என்னோட ஹார்ட்டுக்கு சரி தப்பு எதுன்னு தெரியாது. நித்தியத்துவத்தை சொல்லி கொடுங்க. என்னோட ஹார்ட்டை சீரமைச்சு சரி பண்ணுங்க அப்படின்னு சேஜஸ் கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ற மாதிரி இந்த ஸ்டான்ஸா அமைஞ்சிருக்கு. ஸ்டான்ஸா 4. சேஜஸை கூப்பிட்டு சோலை பியூரிஃபை பண்ண சொன்னார் இல்லையா. அப்படி பியூரிஃபை ஆனதுக்கு அப்புறம் அவருடைய சோல் அந்த பாடியை விட்டு போன அப்புறம் அடுத்த பிறவி இருந்தா அந்த பிறவியில ஒரு ஹியூமனாவோ இல்ல எந்த ஒரு நேச்சுரல் திங்காவோ பிறக்க விரும்பல அப்படின்னு சொல்றாரு. கிரீஸ்ல கோல்ட் ஸ்மித் பண்ணக்கூடிய கோல்டன் பேர்டா பிறக்க விரும்புறாராம். கிரீஸ்ல இருக்கக்கூடிய கோல்ட் ஸ்மித் எல்லாம் சேர்ந்து ஒரு பேர்டை உருவாக்குவாங்களாம். அந்த பேர்டுடைய வேலை என்னன்னா அங்க இருக்கிற எம்பரரை தூங்க விடாம எப்பவுமே அவேக்கனிங்கா வச்சிருக்கிறது தான். அந்த மாதிரி எம்பரரை எப்பவுமே அவேக்கனிங்கா வச்சிருக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணக்கூடிய அந்த பேர்டா பிறக்க விரும்புறாராம். கோல்டன் போ மேல உட்காந்து பாடக்கூடிய பேர்டா பிறக்க விரும்புறாராம். யாருக்கு பாட போறாருன்னா பைசாண்டியம்ல இருக்கக்கூடிய மென் அண்ட் உமனுக்கு. என்ன மாதிரியான பாடல்னா பாஸ்ட், பிரசன்ட் அண்ட் ஃபியூச்சரை பத்திய பாடலை பாடக்கூடிய பேர்டா பிறக்க விரும்புறதா சொல்லி இந்த போம் முடிச்சிருக்காரு போயட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.